பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நேற்றைக்கும் கூட நம்ம ஏசையா குறித்ததான ஒரு கேரக்டர் ஸ்டடியில் முதலாவதாக சில முன்னுரைகளை நம்ம பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செஞ்சார். தீர்க்கதரிசனம் என்றால் என்ன என்பதும் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்தோம். தீர்க்கதரிசிகள்ன்றது யார் அப்படின்றதையும் நம்ம வேதத்திலேருந்து சில காரியங்களை பார்க்க கர்த்தர் உதவி செஞ்சார். இன்றைக்கு நம்ம நான் நேற்றுக்கும் சொன்னதுபடி அந்த நாட்களில் உண்மையான தீர்க்கதரிசிகளும் பொய்யான தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள் அப்படின்றத நம்ம சொல்லி நான் முடித்தேன். இன்னைக்கு இந்த தீர்க்கதரிசிகளுடைய வகைகள் என்னென்ன தீர்க்கதரிசிகளுடைய வகைகள் இருக்கிறாங்க அப்படின்னா 5 வகையான தீர்க்கதரிசிகளின் வகைகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. முதலாவதாக தீர்க்கதரிசிகளின் வகைகள் 1 என்னது அப்படின்னா, இந்த தீர்க்கதரிசிகளில் 2 காரியங்கள் இருக்குது. ஒன்று என்னென்னா மெய் தீர்க்கதரிசிகள், அதாவது ட்ரூ ப்ராஃபட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவதாக பொய் தீர்க்கதரிசிகள், அதாவது ஃபால்ஸ் ப்ராஃபட். இது தீர்க்கதரிசிகளின் வகைகள் 1 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மெய் தீர்க்கதரிசிகள்னா யாரு அப்படின்னா, நம்ம 2 பேதுருல ஏற்கனவே இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். அதாவது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20-21. தீர்க்கதரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இவர்கள் யார் அப்படின்னா ட்ரூ ப்ராஃபட், அதாவது மெய் தீர்க்கதரிசிகள். இவங்க யாரு? மெய் தீர்க்கதரிசிகள். அடுத்து பொய் தீர்க்கதரிசிகள், அதாவது ஃபால்ஸ் ப்ராஃபட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-3 வசனம் நான் வாசிக்கிறேன். இப்போ இந்த ஃபால்ஸ் ப்ராஃபட் பற்றி வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-3. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேக பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. அப்ப இவங்க யாரு அப்படின்னா, இவங்க யாரு? ஃபால்ஸ் ப்ராஃபட், அதாவது பொய் தீர்க்கதரிசிகள். இவங்க பழைய ஏற்பாட்டு காலத்துகள் புதிய பாட்டு காலத்திலையும் இருந்தார்கள். இப்போ நம்ம இந்த காலகட்டங்களையும் கூட நம்ம நிறைய இந்த மாதிரி காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ தீர்க்கதரிசியின் வகைகளில் முதலாவது வகைகள் என்ன அப்படின்னா மெய் தீர்க்கதரிசி, பொய் தீர்க்கதரிசி. மெய் தீர்க்கதரிசிகள், பொய் தீர்க்கதரிசிகள். அதாவது தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தைக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்குது இல்ல. மனம் போன வாழ்ந்துட்டு கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லுகிற ஒருவரை நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்பக்கூடாது. அவர்கள் வார்த்தையை செக் பண்ணணும், வாழ்க்கையையும் செக் பண்ணணும். வார்த்தை அதாவது ஊருக்கு மட்டும் உபதேசம் அப்படி இராதபடி தங்களுடைய வாழ்க்கையிலையும் வார்த்தையிலையும் அது இருக்கிறத நம்ம பார்க்க. இதுதான் என்னது? உண்மையான தீர்க்கதரிசி. உண்மையாகவே இவங்க பரிசுத்தமா வாழ்றாங்களா? வேதம் கூட சொல்லுது. என்ன சொல்லுது? அவருடைய கனிகளினாலே அறிவீர்கள் என்று அப்ப நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இதுதான் என்னது? பொய் தீர்க்கதரிசிகள், மெய் தீர்க்கதரிசிகள். அப்ப 2 தீர்க்கதரிசிகளை நம்ம பார்த்தோம். அடுத்ததான தீர்க்கதரிசிகளின் வகைகள்ல 2வது வகைகள் யாரு அப்படின்னா, முதலாவதாக வாய்மொழி தீர்க்கதரிசிகள், அதாவது ஓரல் ப்ராஃபட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க யாரு? அதாவது வாய் வழியா தீர்க்கதரிசனம் சொன்னவங்க. இது நம்ம பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்க முடிகிறது. எலியா, எலிசா, அப்புறம் இந்த நாத்தான்வேல், இவங்கெல்லாம் என்னது? வாய்மொழியில இவங்க எந்த ஒரு புத்தகத்தையும் இவங்க எழுதல. எலியா கூட ஏதோ ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறார்ன்ற ஒரு குறிப்பு வேதத்துல கொடுத்துருக்குறாங்க. ஆனா அவர் எந்த ஒரு புத்தகத்தையும் தனிப்பட்ட நிலைமையில அவர் எழுதல. இவங்க எந்த காலகட்டத்துல வாழ்ந்தாங்க இந்த வாய்மொழி தீர்க்கதரிசிகள் அப்படின்னா, கிமு 900 800 வரை, அதாவது பிசி 900 800, அந்த காலகட்டத்தில் இந்த வாய்மொழி தீர்க்கதரிசிகள் அதிகம் இருந்தாங்க. வாய்மொழியா அவங்க என்ன பண்ண, ஓரல் ப்ராஃபட், வாய்மொழியா சொல்லுவாங்க, மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி தேவன் இந்த மாதிரி உங்களை மனம் திரும்ப சொல்றாரு, பாவத்தை விட்டு வழி விலகி போங்க, கரெக்டான வழியில போங்க, தேவனுடைய வழியில போங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையின் செய்தியாக வாய்மொழி தீர்க்கதரிசிகள். இவங்க நமக்கு தெரிந்த தீர்க்கதரிசினா எலியா, எலிசா, இவங்க 2 பேரும். அடுத்து என்னது அப்படின்னா புத்தக தீர்க்கதரிசிகள். இவங்க யாரு அப்படின்னா, இவங்க ரைட் எழுதினவங்க. யாரு அப்படின்னா நமக்கு தெரியும்,
ஏசையா, எரேமியா அப்படி நிறையா, ஏசையாவிலேருந்து மல்கியா வர இவங்க வந்து யாரு அப்படின்னா, இவங்கெல்லாம் எழுதின தீர்க்கதரிசிகள். இப்போ இது வந்து இவங்க எந்த காலகட்டத்தில் இருந்தாங்க அப்படின்னா, கிமு 800லேருந்து 400 வரை இவங்க அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க. அடுத்ததாக மூன்றாவதாக புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், நியூ டெஸ்டமெண்ட் ப்ராஃபட்ஸ். அவங்க யாரு அப்படின்னா அகபு, அடுத்து பிலிப்பியனுடைய 4 குமாரத்திகள், இவங்கெல்லாம் யாரு தீர்க்கதரிசியா வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. இவங்க வந்து கிபி 34ல இருந்து ஆஹ் இப்ப வரைக்கும் சொல்லப்படுகிறது. அப்ப கிபி 34க்கு அப்புறம் அநேக தீர்க்கதரிசிகள் வேதத்தின்படி பார்த்தோம்னா புதிய பாட்டு தீர்க்கதரிசிகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. வேதத்துல சொன்னது அகபு. அகபு கூட சொல்லுவாரு, உலகம் எல்லாம் பஞ்சம் வரும் அப்படின்றத ஒரு தீர்க்கதரிசனம் வேதத்துல பதிவிட்டிருக்குது. ஸோ இதுதான் என்னது புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள். அப்ப தீர்க்கதரிசிகளின் வகைகள் 2ல 3 விதமான வகைகளை பார்க்குறோம். ஒன்று வந்து என்னது வாய்மொழி தீர்க்கதரிசிகள், இரண்டாவதாக புத்தக தீர்க்கதரிசிகள், மூன்றாவதாக புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள். இது வந்து தீர்க்கதரிசிகளின் வகைகள்ல 2. ஓகே, அடுத்து மூன்றாவதாக தீர்க்கதரிசிகளின் வகைகள்ல 3. இதுல யார் யார் வர்றாங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தோம்னா நம்ம பழைய ஏற்பாட்டுல சிறையிருப்புக்கு முன்னாடி உள்ளவங்க, சிறையிருப்புக்கு முன், பிஃபோர் எக்ஸைல், சிறையிருப்புக்கு போறதுக்கு முன்னாடி உள்ள தீர்க்கதரிசிகள் யாரு அப்படின்னா ஏசையா, ஓசியா, செப்பனியா. ஸோ இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து சிறையிருப்புக்கு முன் உள்ளவங்க. இவங்கெல்லாம் யாரு சிறையிருப்புக்கு முன் இவங்க சொன்னாங்க தீர்க்கதரிசிகளா இருந்தாங்க. அடுத்து சிறையிருப்புக்கு பின், சிறையிருப்பின் போது, சிறையிருப்புக்கு முன்னாடி, அப்புறம் சிறையிருப்பின் போது, டூரிங் த எக்ஸைல், சிறை இருக்கும்போது இருந்த தீர்க்கதரிசிகள் யாரு அப்படின்னா எரேமியா, புலம்பல், எசேக்கியல், தானியல். அது யாரு? எரேமியா. புலம்பல் எழுதுனது யாரு? எரேமியா தான். ஸோ இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் சிறை இருப்பிலே இருந்தவங்க, அந்த காலகட்டத்திலே வாழ்ந்தவங்க, அந்த காலகட்டத்திலே வாழ்ந்துட்டு சிறையிருப்பிலே தீர்க்க தரிசனத்தை சொன்னவங்க எரேமியாவும், எசேக்கியலும், தானியலும். இவங்க அப்ப சிறையிருப்புக்கு முன்னுனா ஏசையா, ஓசியா, செப்பனியா இவங்களெல்லாம் நம்ம சொல்றோம். சிறையிருப்புல இருந்தவங்க வந்து எரேமியா, எசேக்கியல், தானியல் இவங்க. அடுத்து மூன்றாவதாக சிறையிருப்புக்கு பின்பு, சிறையிருப்புக்கு பின்பு ஆஃப்டர் எக்ஸைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க யார் யாரு அப்படின்னா ஆகாய் தீர்க்கதரிசி, சகரியா, மல்கியா. இவங்க 3 பேரும் சிறையிருப்புக்கு பின்பு இருந்தாங்க. அப்ப தீர்க்கதரிசிகளின் வகைகள்ல 3வது வகைகள்ல 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சிறையிருப்புக்கு முன் உள்ளவங்க ஏசாயாவும், ஒசியா, செப்பனியாவுங்க. சிறையிருப்பின் போது இருந்த தீர்க்கதரிசி யாரு அப்படின்னா எரேமியா, எசேக்கியல், தானியல். அது சிறையிருப்புக்கு பின்பு இருந்தவங்க யார் தீர்க்கதரிசி அப்படின்னா ஆகாய், சகரியா, மல்கியா. ஸோ இது வந்து தீர்க்கதரிசிகளின் வகைகள்ல 3வது வகைகள். அடுத்து தீர்க்கதரிசிகளின் வகைகள்ல 4வது வகை. 4வது என்னது அப்படின்னா, நமக்கு தெரியும் பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசி. இது நார்மலா நம்ம வேதத்துல உள்ள ப்ராஃபட்ஸ், மேஜர் ப்ராஃபட்ஸ், மைனர் ப்ராஃபட்ஸ். பெரிய தீர்க்கதரிசிகள்னா ஏசையா, எரேமியா, எசேக்கியல், தானியல் இவங்கெல்லாம் மேஜர் ப்ராஃபட், இவங்கெல்லாம் பெரிய தீர்க்கதரிசிகள். சிறிய தீர்க்கதரிசிகள் யாரு? மைனர் ப்ராஃபட். ஓசியாலேருந்து மல்கியா வர ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகு, செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா இவங்கெல்லாம் சிறிய தீர்க்கதரிசிகள். அப்ப இவர்கள் இஸ்ரவேல் யூதா சிறையிருப்பு போகும்போது அந்த நாட்கள்ல வாழ்ந்தவங்க. இஸ்ரவேலும் யூதாவும் அந்த பாபிலோனிய கையில அந்த சிறையிருப்புல போவாங்கல்ல, போகும்போது அந்த நாட்கள்ல இவங்க வாழ்ந்தவங்க. சிறையிருப்புக்கு போய் திரும்பி வந்த பிறகும் ஆலயத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லி மக்களை உற்சாகப்படுத்தினவங்க. அது யாரு? அந்த காலத்துல 3 தீர்க்கதரிசி நான் சொன்னேன்ல, சிறையிருப்புக்கு பின் தீர்க்கதரிசியா இருந்தவங்க ஆகாய், சகரியா, மல்கியா. ஸோ இவங்க வந்து சிறையிருப்புக்கு போய் திரும்பி வந்த பிறகு ஆலயம் கட்டுங்கள் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து உற்சாகப்படுத்தி கோரேஸ் ராஜா என்ன பண்ணுவாரு? அவங்கள விடுவிப்பாரு. அவங்க போன உடனே அவங்கள வந்து அங்கு பாழாய் கிடந்த ஆலயத்தை எடுத்து கட்டும்படியா 3 தீர்க்கதரிசிகள் அதிகமா சொல்லுவாங்க. ஆகாயும், சகரியாவும், மல்கியாவும் சொன்னதை நம்ம பார்க்க முடியும். இது வந்து தீர்க்கதரிசிகள் வகைகள் 4. அடுத்த தீர்க்கதரிசிகள் வகைகள்ல வந்து 5வது வகைகள் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அது யாரு அப்படின்னா, இப்ப இஸ்ரவேல்ன்றது வடக்கு ராஜ்யம். இந்த வடக்கு ராஜ்யத்துல வந்து அதிகமா தீர்க்கதரிசி இது பண்ணது யாரு அப்படின்னா ஆமோஸும், ஓசியாவும். வடக்கு தேசத்துல அதிகமா இது பண்ணது. அடுத்து யூதா, அதாவது தெற்கு தேசத்துல இது பண்ணது யாரு அப்படின்னா யோவேல், மீகா, செப்பனியா, ஆபகு. இவங்க வந்து தெற்கு தேசத்துல வந்து தீர்க்க தரிசனங்களை அதிகமா எடுத்துரைத்தவங்க.
அது சிறையிருப்புக்கு பின், அது நான் சொன்னப்பட்டபடி ஆஃப்டர் எக்ஸைல், சிறையிருப்புக்கு பின் வந்து பண்ணவங்க யாரு அப்படின்னா ஆகாய், சகரியா, மல்கியா, இவங்க தான் சிறையிருப்புக்கு பின் சொல்லப்பட்டவங்க. அடுத்து 4வது புறஜாதியாருக்கு தீர்க்கதரிசனம் சொன்னது யாரு அப்படின்னா ஒபதியா. ஒபதியா வந்து யாருக்கு சொன்னாரு அப்படின்னா மோவாப்புக்கு சொல்லுவாரு. அடுத்து யோனா, நாகும், இவங்க யாருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அசிரியாலையும் நினிவேலையும். நமக்கு தெரியும் யோனானா எங்க போனா நினிவே புறஜாதி மக்கள்கிட்ட போய் தீர்க்கதரிசனம் சொல்வாரு. அப்ப நாகும் எங்க போறாரு அப்படின்னா அசீரியாவுக்கு போறாரு. ஸோ இது வந்து புறஜாதியாருக்கு தீர்க்கதரிசனம் உரைச்சவங்க. அப்ப இது 5வது வகை. இதுல இஸ்ரவேல்ல வடக்கு தேசத்துல வந்து தீர்க்க தரிசனம் அதிகமாக இது பண்ணது ஆமோஸும் ஓசியாவும். யூதா தெற்கு தேசத்துல சொன்னது யோவேல், மீகா, செப்பனியா, ஆபகுக். சிறையிருப்புக்கு பின் சொன்ன சொன்ன தீர்க்கதரிசிகள் யார் அப்படின்னா ஆகாய், சகரியா, மல்கியா அவங்க. அடுத்து புறஜாதியாருக்கு யார் யார் சொன்னாங்க அப்படின்னா ஒபதியா வந்து என்ன பண்ணுவாரு மோவாப் தேசத்துல உள்ளவங்களுக்கு சொல்லுவாரு. யோனா வந்து நினிவேக்கு சொல்லுவாரு. நாகும் வந்து அசீரியர்களுக்கு சொல்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இதுதான் தீர்க்க தரிசனங்களுடைய வகைகள். கிட்டத்தட்ட 5 வகைகள் நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து காமிச்சிருக்கிறேன். முதலாவது வகைகள் வந்து மெய் தீர்க்கதரிசிகள், பொய் தீர்க்கதரிசிகளை பத்தி சொல்லியிருக்கு. 2வது வகைகள் வாய்மொழி தீர்க்கதரிசிகள், புத்தக தீர்க்கதரிசிகள், புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை சொல்லியிருக்கு. 3வது வகைகள் வந்து சிறையிருப்புக்கு முன் உள்ளவர்கள் யார், சிறையிருப்பின் போது இருந்த தீர்க்கதரிசி யார், சிறையிருப்புக்கு பின் உள்ள தீர்க்கதரிசிகள் யார் அப்படின்றத சொல்லியிருக்கு. 4வதாக தீர்க்கதரிசின வகைகள்ல பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள் யார் அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கு. 5வதாக தீர்க்கதரிசன வகைகள் தீர்க்கதரிசிகள் வகைகள்ல 4 காரியங்கள். இஸ்ரேல் வடக்கு தேசத்துக்கு யார், தெற்கு தேசத்துக்கு யார், சிறையிருப்பின் பின்பு இருந்தவங்க யாரு, புறஜாதியாருக்கு யார் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்த்தோம். நான் சொன்னது கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமா இருக்கும். நீங்க இதை வந்து நோட்ல எல்லாம் எழுதி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காதபடி இருக்கும். நாளைக்கும் கூட நம்ம இன்னும் சில முன்னுரைகள் இருக்குது. அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.